கிச்சனில் நிறைய நேரம் நிற்கக்கூடாது. அதே நேரத்தில் செம்ம டேஸ்டியாக சாப்பிடணும்னா இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபியை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வழக்கம் போல் இதை சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1/4 கப் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, ஜீரகம், சோம்பு இது போட்டு தாளிச்சிக்கலாம். எல்லா பிரியாணி ஸ்பைசஸும் போட வேண்டாம், இது போட்டாலே போதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு லைட்டாக பொன்னிறமாக வரவரில் வதக்கிக்கலாம். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு. தண்ணி ஊற்றாமலே இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மசாலா போடும் போது அந்த கிண்ணமும் உள்ளே விழுந்துருச்சு. ஸ்வாகா எடுந்தான் நினச்சேன், பரவாயில்ல, ஒன்றும் ஆகல. க்ளீன் பண்ணி வச்சிருந்தா 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா குலுக்கி விட்டுட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரலும் வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீன் சிக்கன். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.